Welcome to GK Facts Tamil. Question number 1. In how many categories does the Natural History Museum in London give awards? லண்டனில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் எத்தனை பிரிவுகளில் விருதுகளை தருகிறது? A 7, B 8, C 5, D 16. ஆன்சர் டி 16. தமிழகத்தின் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஸ்ரீராம் முரளி என்பவர் ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில மின்மினி பூச்சிகளால் இரவில் ஒளிரும் மனத்தை கவரும் வகையில புகைப்படமா எடுத்ததோடு இந்த காட்சியை 19 வினாடிகள் கொண்ட 50 வீடியோக்களாகவும் பதிவு செஞ்சாரு. லண்டன்ல உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் NHM ஆண்டுதோறும் பல விருதுகளை அளித்து வருது. 2022 ஆண்டின் கடைசியில இந்த விருதுக்கு ஸ்ரீராம் முரளி அவர்கள் விண்ணப்பித்தாரு. காட்டில இரவில் ஒளிரும் மின்மினி பூச்சிகளின் படம், முதுகெலும்பற்ற உயிரினங்கள் பற்றிய புகைப்பட பிரிவுல தற்போது விருதை வென்றிருக்குது. இந்த விருதுக்கு 50,000 பேர் விண்ணப்பித்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். Question number 2. Who built the hanging monastery in China? சீனாவில் உள்ள தொங்கு மடாலயத்தை உருவாக்கியவர் யார்? A மிங்சி, B முச்செங், C லியாவோ ரான், D முயாங். ஆன்சர் C லியாவோ ரான். சீனாவின் ஷான்ஷி மாகாணத்தில் உள்ள ஹூன் யுவான் வட்டத்தில் ஷான்காங்ஷி அப்படிங்கிற மடாலயம் அமைஞ்சிருக்கு. கிபி 4-5 நூற்றாண்டுகள்ல வடக்கு வேய் அரச வம்சத்தினரின் ஆட்சி காலத்தை வாழ்ந்த லியாவோ ரான்கிற துறவி இந்த மடாலயத்தை கட்டியிருக்கிறாரு. மலைச்சரிவுகள்ல படுக்கை வசவா சுமார் 10 அடி வரை துளையிட்டு அவற்றினுள் மரத்தூண்களை செருகி அதன் மீது ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் நிறுவியிருக்கிறாங்க. செங்ஷாங் மலைத்தொடர்ல செங்குத்தான சரிவு பகுதியில கட்டப்பட்ட இந்த மடாலயத்திற்கு தொங்கு மடாலயம்ங்கிற பெயரும் உண்டு. தரையில இருந்து சுமார் 50 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மடாலயம் கட்டப்பட்டு 1500 ஆண்டுகளுக்கு மேலாகுது. Question number 3. After how many years the excavation work of Vikramasila University has started? விக்ரமசீலா பல்கலைக்கழக அகழாய்வு பணிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளது? A 30, B 86, C 54, D 42. ஆன்சர் டி 42. இந்தியால இருந்த பழமையான தட்சசீலா நாலந்தா பல்கலைக்கழகங்களை போன்றே பீகார்ல இருக்கிற விக்ரமசீலா பல்கலைக்கழகமும் ஒரு காலத்துல சிறந்து விளங்கி இருக்கு. 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களையும் சுமார் 1000 மாணவர்களையும் கொண்ட பெரிய பல்கலைக்கழகமா அந்த காலத்துல இது விளங்கி இருக்குது. 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகமானது பீகாரை ஆண்ட பேரரசர் தர்மபாலாவால் அவர்களால் கட்டப்பட்டிருக்குது. இது அமைந்திருந்த அன்சிசாக் கிராமம் 1972 முதல் 82 வரை தொல்லியல் அகழாய்வு நடந்தது. இதுல பல்கலைக்கழகத்தோட கட்டிடங்கள் குறித்த தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. Question number 4. கோஷி டேம் is located in which state? கோஷி அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? A உத்தரப்பிரதேசம், B கர்நாடகா, C பீகார், D ஹரியானா. ஆன்சர் C பீகார். பீகார் மாநிலத்துல இருக்கிற கோஷி டேம் அபாயகரமான வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நீர்மின் சக்தி திட்டத்துக்கும் இந்த நீர்த்தேக்கமானது பயன்படுது. இது கோசி நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. Question number 5. Coins are manufactured in factories in which cities in India? இந்தியாவில் எந்த நகரங்களில் உள்ள தொழிற்சாலைகளில் நாணயம் உற்பத்தி செய்யப்படுகின்றன? A கொல்கத்தா, B நொய்டா, C மும்பை, D ஹைதராபாத், D all are correct. Answer D all are correct.
ஆங்கிலேய அரசு அந்த காலத்துல ஓட்டை காலணா காசை வெளியிட்டாங்க. அதுக்கு காரணம் முதல் 2ஆம் உலகப் போரின் போது உலோகங்களுக்கு, குறிப்பா செம்புக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால நாணயங்கள் அச்சிடுவதில் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. இந்த பிரச்சனையை போக்குறதுக்காக அவங்க செம்பினுடைய அளவை குறைப்பதற்காக இந்த ஓட்டை காலணா காசை தயாரிச்சாங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.